நாயே, தப்பா நினைக்காதீங்க, ஏன் நாயம் சொல்றேன்னு, உச்சகட்டமா மதவெறி பிடிச்ச ஒரு கும்பல் தான். அதனால தான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அப்பதான் இவனுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா 50 வயசு ஆகி போச்சுல, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர் நாட்டை விற்கிறாரா வச்சுக்கிட்டுமே, நீ சொல்றபடி அவர் நாட்டை வித்துட்டாருன்னு ஒரு பரப்புரையை உருவாக்குறேல, வித்தாருன்னு வச்சுக்கோங்க, நாட்டுடைய ஒட்டுமொத்த செலவினங்கள்ல அது 45 லட்சம் கோடி. இந்த 45 லட்சம் கோடியில ஒரே ஒரு % கமிஷன் அடிச்சு அவர் வீட்டுக்கு சேர்த்துருந்தாரு வச்சுக்கோங்க, நீ சொல்ற நான் ஏத்துப்பேன். 1% வேணாம், 1/2% இல்ல 1/4% அடிச்சு அவர் குடும்பத்தையே பெரிய அளவில் சொர்க்கமா வாழ வச்சுதான் வச்சுக்கோங்க, நீ சொல்ற நியாயமா இருக்கும். அவர் வித்துருவாருன்னு சொல்றியே, வித்து எந்த அந்த குடும்பத்தை அவர் முன்னேற்றினாரு நீ சொல்லுவோம். உனக்கு சூடு சொரன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே காமெடியேட்டரை விட்டுரு, நீ மனுஷனா இருந்து வச்சுக்கவே, இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பதில் சொல்லு. இது கருணாநிதி குடும்பம், இது நரேந்திர மோடி குடும்பம். நீ நரேந்திர மோடி கிண்டல் பண்ண வித்துறவனே கருணாநிதி கிண்டல் பண்ணி பார்ப்போம். கிண்டல் பண்ண வாய்ப்பே கிடையாது, உனக்கு அங்கே ஷோவே கிடையாது, நீ எங்கே நடமாடவே முடியாது. இந்த நரேந்திர மோடி சொல்லல, இந்த நரேந்திர மோடி கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர், அவர் 3ஆவதா பிறந்தவர். அவர் முதலாவது அண்ணன் தனியார் கம்பெனியில் ஒரு ஃபிட்டரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது சம்பளம் 10,000. அந்த நேரத்தில் நரேந்திர மோடி சிஎம் இருக்காரு. நரேந்திர மோடி குஜராத்தோட சிஎம். 2வது இருக்கக்கூடிய அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் அந்த பகுதியில் கூடிய எண்ணெய் கேன் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கேன் மட்டும் என்ன கிடையாது, எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் கேன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஸ்கிராப் பண்ணி அதை விற்கிறார் சின்ன கடை போட்டு. அவருக்கு வருமானம் 7,500. அவர் சிஎம் இருக்கும்போது, நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போது. அவருடைய 3வது அவருக்கு இளைய தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஆனால் சின்னதாக ஒரு பிசினஸ் ஒன்று பண்றாரு, இன்ஜினியரிங் ஸ்பேர்ஸ் விற்கிறாரு. அதோட பெரிய டர்ன் ஓவரே ஒரு 3 லட்சம் தாண்டாது வருஷத்துக்கு, அதுவும் நடத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி இருக்காரு, அவர் பெட்ரோல் பங்கில் அட்டெண்டர். அதுவும் நரேந்திர மோடி சிஎம் இருக்கும்போதே. நீ சொல்றா டேய், நீ சொல்றல வித்துருவாருன்னு நீ சொல்றா, சிஎம் யாரா ஒருத்தன், நீ உன் சொந்தக்கார எவனா ஒருத்தன் 2001 2014 வரைக்கும் உட்கார்ந்துருக்க, ஆனா உன்னோட கூட பிறந்த யாருக்குமே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவித விஷயமும் செய்யாம, ₹1 கூட செய்யாம உன்னால இருக்க முடியுமா? அந்த ஆள் இருந்திருக்காரா? அந்த ஆள் இருந்திருக்காரு. அவரோட சம காலத்தில் வாழ்ந்தவன் யார் தெரியுமா? கருணாநிதி, லல்லு பிரசாத் யாதவ். ஊருக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து பாடுறா, எல்லா பேரும் குறைஞ்ச 40-50,000 கோடி சொத்து, எல்லா பேருக்கும் பினாமிகள், எல்லா பேரும் அடிச்சு குமிச்சான். அந்த காலகட்டத்தில் உருவான ஆள்ற அந்த நரேந்திர மோடி ஏதோ 1 பைசா அவர் குடும்பத்துக்கு சேர்த்தாரு. அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை தவறாக தன்னுடைய லாபத்துக்காகவும் தன் குடும்பத்துக்கு லாபத்துக்காகவும் பயன்படுத்தினாலும் சொல்றான். நீ காமெடியா பண்ற காமெடி? காமெடின்ற பேர்ல ஊருக்குள்ள ஒரு தவறா பிரச்சாரத்தை நீ மேற்கொள்றேன்னா உன்னை தான் ஃபர்ஸ்ட் விரட்டி அடிக்கணும். ஏன்னா நீ என்ன நினைச்சிட்ட, ஸ்டேஜில் எல்லாரும் முட்டாளே, நம்ம காமெடின்ற பேர்ல இந்த விஷத்தை பரப்பலாம் நினைக்கிறேன். நீ எவ்வளோ விஷமானவன், உன் பின்னாடி கத்தோலிக் சபை பாரு, அது எவ்வளோ விஷம் கொண்டது, அதெல்லாம் நான் சொல்றேன். அதை வச்சு ஒரு காமெடி போடுறியா? நான் வேணா சொல்றேன்.